வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேலின் பதில் என்னவாக இருக்கும் என்பது இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் சூடாக அடிபடும் விவாதம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு மிக உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போர் அமைச்சரவை அமைச்சர் ஆகியோரும் அதே கருத்தை எதிரொலித்திருந்தனர். இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. அடுத்து என்ன? ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஈரானிய தாக்குதல்களுக்கு முன்னோடியில்லாத பதிலடி இஸ்ரேல் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். அது தொடர்பான திட்டமிடல் மற்றும் ஏற்பாடுகள் இனித்தான் செய்யப்பட வேண்டும் என்று இல்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈரானிய தாக்குதல் நடப்பதற்கு முன்பே இப்படி ஒரு தாக்குதல் இன்று நடக்கும் என்பது எமக்கு தெரியும். எமது அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் முன்பே முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டன. எல்லாமே தயார் நிலையில் உள்ளன என்றார். இப்போது ஈரானிய தாக்குதல் நடந்துள்ள நிலையில் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் என்று இஸ்ரேலிய மினி அமைச்சரவை நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் மற்றும் அமைச்சர் பெனி கான்ஸ் ஆகியோருக்கு பதிலடி கொடுக்கும் செயல்முறை தொடர்பான முடிவை எடுக்கும் அதிகாரம் அளித்தது என்று இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல் 12 தெரிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பதில் முன்னோடி இல்லாததாக இருக்கும் என்று மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய சேனல் தெரிவித்துள்ளது. முன்னோடி இல்லாதது என்ற சொற்பதத்தை நாம் பயன்படுத்தும் போது சிலர் அது என்ன என்று கேட்டு பின்னூட்டமிடுகிறார்கள். முன்னோடி இல்லாதது என்பதன் அர்த்தம் இதற்கு முன் நடக்காதது. அதே நேரத்தில் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் ஓபிர் ஜென்டல்மேன் ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி நிச்சயமாக உண்டு, அது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்று உறுதிப்படுத்தினார். ஆக இஸ்ரேல் இந்த விவகாரத்தை இத்துடன் நிறுத்தப் போவதில்லை என்பது புரிகிறது. ஈரானிய நிலைப்பாடு சற்று மாறுபட்டது. இஸ்ரேல் ஈரான் தொடர்பாக நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் அது பற்றி தெரிவித்திருந்தோம். இஸ்ரேல் சிரியாவில் நடத்திய தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுத்து விட்டோம், விவகாரத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று ஐநாவுக்கான ஈரானிய தூதர் கூறினார். அதே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நாம் மீண்டும் தாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது அதுதான் நடக்கப் போகிறது போலிருக்கிறது. ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் முகமது ரிசா அஸ்டியானி ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அதன் வான்வழி அல்லது பிரதேசத்தை திறக்கும் எந்த நாட்டிற்கும் டெஹ்ரான் உறுதியாக பதிலடி கொடுக்கும் என்று கூறியதாக ஈரானிய மெக்ரல் செய்தி நிறுவனம் கூறியது. அது ஈரான் ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல்களுக்கு போக வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது. அதில் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது பாரிய சந்தேகம். இதற்கிடையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு ஈரானிய தாக்குதலை தொடர்ந்து தெளிவுபடுத்தும் அறிவுறுத்தல்கள் அடங்கிய கடிதங்களை உலகம் முழுவதும் உள்ள தூதரகங்களுக்கு விநியோகித்தது. ஈரானிய தாக்குதலை கண்டித்து அதிக எண்ணிக்கையிலான அறிக்கைகளை வெளியிடுவதற்காக அரசாங்கங்கள், நாடாளுமன்றங்கள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களில் உள்ள மூத்த அதிகாரிகளுடன் அவசரமாக தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய பரவலான தாக்குதல்களின் விளைவாக ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ அறிக்கை கூறியுள்ளது. அது உண்மையாக இருந்தால் இஸ்ரேல் மீது நடத்தியதாக ஈரான் பெருமையாக கூறிக்கொள்ளும் தாக்குதல் அப்படியொன்றும் ஆகா ஓஹோ தாக்குதல் அல்ல. ஏப்ரல் தொடக்கத்தில் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் தூதரக பிரிவு இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதற்கு பதிலடியாக ஈரானிய பதிலடி வந்துள்ளது. டமாஸ்கஸ் தாக்குதலின் விளைவாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலரின் 7 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களை சந்தித்து முடித்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதி பைடனுடன் தொலைபேசியில் பேசினார் என்று நேதன்யாகுவின் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. அதில் அவர் ஈரானுக்கு நேரடியாக கொடுக்க போகும் பதிலடி பற்றி நிச்சயம் பேசியிருப்பார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு இஸ்ரேலிய அதிகாரி ஈரானின் முக்கியமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேலின் பதிலடி அதன் நட்பு நாடுகளோடு ஒருங்கிணைக்கப்படும் என்று கூறினார். இது குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலதிக விவரங்கள் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க விரும்புகிறது. அதை அமெரிக்காவுடன் விவாதிக்கிறது.